Asus TUF gaming laptop not charging. Hello guys, welcome to Chiplogs. இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிடலாங்களா? கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா நாட் சார்ஜிங். ஸோ கஸ்டமர் வந்து பேட்டரி அண்ட் சார்ஜர் ரெண்டுமே மாற்றி பார்த்துட்டாங்க, பட் பேட்டரி சார்ஜ் அப்பே ஆக மாட்டேங்குது. ஸோ என்ன கம்ப்ளைண்ட் பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ செக் பண்ணலாம். நான் அடாப்டர் ப்ளக் பண்ணுறேன். மீட்டர் பார்த்துக்குங்க, 90 வோல்டேஜ் ப்ராப்பராக வருது. ஓகே, கரண்ட் சென்சார் தாண்டி கரெக்டாக வருது. ஸோ நமக்கு முக்கியமான டெஸ்டிங் பாயிண்ட்டு பேட்டரி கனெக்டர் தான். ஸோ இங்கே பாருங்க பேட்டரி கனெக்டர். ஸோ அங்கே ப்ளஸ் வர எடுத்துக்கிட்ட நம்ம செக் பண்ணுவோம். நமக்கு வோல்டேஜே வரல, ஏதாவது சம் வோல்டேஜாவது வரணும். நமக்கு வோல்டேஜே வரல. ஸோ சார்ஜிங் ஐசிலேருந்து நமக்கு எதுவும் பல்ஸ் க்ரியேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நமக்கு வந்து பேட்டரி கனெக்டரில் எந்த வோல்டேஜும் வரல. ஸோ இதை சார்ஜிங் ஐசி. ஸோ இந்த சார்ஜிங் ஐசியை சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். மோஸ்ட்லி இதாக ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நம்ம வேறு சார்ஜிங் ஐசி வச்சுருக்கோம். ஸோ சார்ஜிங் ஐசி சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம சார்ஜிங் ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இந்த சார்ஜிங் ஐசியை ரிப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம சார்ஜிங் ஐசியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம சார்ஜிங் ஐசி மாட்டியாச்சு. ஸோ நம்ம அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து சார்ஜிங் ஐசியை ரிப்ளேஸ் பண்ணியாச்சு, ஏரியா க்ளீன் பண்ணியாச்சு. சாரி, இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். டிசி ப்ளக் பண்ணுறேன். நமக்கு முன்னாடி அந்த இடத்துல வோல்டேஜே வரல. மீட்டர் பார்த்துக்கங்க. ஓகே கைஸ், இப்போ நமக்கு வோல்டேஜ் வருது. முன்னாடி நமக்கு எந்த வோல்டேஜுமே வரல. இப்போ லேப்டாப் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.